Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front-end web development ஓட 3 building blocks CSS, HTML, JS. அதில் அந்த cascading style sheetல background property தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டி தான். இப்போ CSS இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எப்படி பேக்ரவுண்ட் செட் பண்ணுவோம் அப்படின்னா you can use this body tag. அந்த பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் இமேஜ் என்ன, டெக்ஸ்ட், அதாவது ஃபோர்க்ரவுண்ட் டெக்ஸ்ட் என்ன, பிஜி கலர், பேக்ரவுண்ட் கலர் என்னங்கிறத நம்ம அந்த பாடி டேக்லேயே கொடுக்கலாம். ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் சிஎஸ்எஸ் ஸ்டைல் என்ன அப்படின்னா பாடி எலிமெண்ட், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து URL ஆஃப் graphics.jpg செமிகோலன், கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் அண்ட் பிஜி கலருக்கு பதிலாக வி யூஸ் பேக்ரவுண்ட் கலர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகணுமா ஆக வேண்டாமா, எங்கே பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமும் நம்ம சிஎஸ்எஸ் மூலமாக நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு யூ கேன் கண்ட்ரோல் த பேக்ரவுண்ட் ஆஃப் ஆல் பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். இந்த பிளாக் லெவல் எலிமெண்ட் வில் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் இன் அ நியூ லைன். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌசர் வில் ஆட் சம் ஸ்பேஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். உதாரணத்துக்கு பாடி, டிவ், பேராகிராஃப் டேக், H1 to H6, இது இல்லாமல் இன்னும் UL, OL இது எல்லாமும் இருக்குது. யூ கேன் ஆல்சோ செட் த பேக்ரவுண்ட் கலர் ஆர் ஆட் பேக்ரவுண்ட் இமேஜஸ். ஸோ எது வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம்னா யூ கேன் ஹேவ் அ பேக்ரவுண்ட் கலர், தென் யூ கேன் செட் அ பேக்ரவுண்ட் இமேஜ். when you are setting up the background image you can specify whether you want to repeat it, ஹரிசாண்டலாக ரிப்பீட் பண்ணணுமா அந்த இமேஜை, வெர்டிக்கலாவா, இல்லை ஃபுல்லாகவே டைல் பண்ணணுமா, இல்லை நோ ரிப்பீட்டா அப்படிங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். தென் we can also specify whether we want to fix the image, அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணுமா, ஸ்க்ரோல் பண்ணணுமா அப்படிங்கிறத. தென் வேர் இஸ் த பொசிஷன், அந்த இமேஜை எந்த பொசிஷனில் போட போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாம் அப்படி தனித்தனியாக கொடுத்துட்ருக்கிறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ யூஸ் அ ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய வேல்யூஸ் எல்லாம் அடுத்தடுத்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர். இப்போ பாருங்கள், பாடிக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹேஷ் ஆல் ஜீரோஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸும் கொடுக்கலாம். ஆர் ஐ கேன் ஸ்பெசிஃபை த நேம்ஸ், ப்ளூ, ரெட், க்ரீன், பிங்க்குன்னு கொடுக்கலாம், இல்லை RGB ஆஃப் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அடுத்து பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ பேக்ரவுண்டில் என்ன இமேஜ் வேணும் அப்படிங்கிறத. ஸோ இப்போ இருங்க LI அப்படிங்கிற ஒரு டேக் எலிமெண்ட்டுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து URL ஆஃப் class.jpg. இந்த லிஸ்ட் எலிமெண்ட்ஸ் வரும்போது இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வில் பி டிஸ்பிளேட். யூ கேன் ஆல்சோ ஸ்பெசிஃபை த பொசிஷன், ஹரிசாண்டல் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் த வெர்டிக்கல் பொசிஷன். அப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பொசிஷன் PXயில் சொல்லலாம், பர்சன்டேஜ், இல்லைனா லெஃப்ட்டு, சென்டர், ரைட். சிமிலர்லி வெர்டிக்கல் பொசிஷன்ஸ் இப்படி கொடுக்கலாம். பட் இங்கே டாப், சென்டர், பாட்டம் இதை நம்ம கம்பைன் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல எனக்கு இமேஜ் வேணும் அப்படின்னா ஐ கேன் ஸ்பெசிஃபை த பொசிஷன் ஆஸ் லெஃப்ட் டாப். இந்த இடத்துல வேணும்னா சென்டர் டாப், இல்லை இங்கே மட்டும் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் சே சென்டர். ஸோ சென்டர் பாட்டம், சென்டர் ரைட் பாட்டம், இந்த மாதிரி எது வேணால் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். So these are all some of the examples. I am specifying top right, இல்லைன்னா பாட்டம் சென்டர் கூட சொல்லலாம். இல்லை இந்த மாதிரி பர்சன்டேஜையும் PX இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஹரிசாண்டலுக்கு, இது வந்து வெர்டிக்கலுக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி இமேஜ் வந்து டைல் பண்ணுறது, மல்டிபிள் காப்பீஸ் அதை அடுத்தடுத்து போட்டது, அந்த ஃபுல் பேக்ரவுண்டையும் அது வந்து ஃபில் பண்ணணும். அப்போ ரிப்பீட் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா the image will be repeated both horizontally and vertically. repeat X அப்படின்னு கொடுத்தோம்னா ஹரிசாண்டலாக மட்டும் வரும், repeat Yனா வெர்டிக்கலாக மட்டும் வரும், no repeat அப்படின்னா ஒரே ஒரு இமேஜ் மட்டும் டிஸ்பிளே ஆகிருக்கும். then I can also specify the attachment, whether I want to scroll the image with the rest of the page. இந்த பேஜில் இருக்கிற கண்டென்ட் மூவ் ஆகும்போது பேக்ரவுண்ட் இமேஜும் மூவ் ஆகணுமா, மூவ் ஆகக்கூடாதா. மூவ் ஆகணும்னா ஐ கேன் கிவ் ஸ்க்ரோல், மூவ் ஆக வேண்டாம் ஃபிக்ஸடாக இருக்கணும் அப்படின்னா ஐ கேன் ஸ்பெசிஃபை இட் அஸ் ஃபிக்ஸட். அப்போ இமேஜ் அப்படியே தான் நிற்கும், அந்த கண்டென்ட் மட்டும் ஸ்க்ரோல் ஆகி போகும். ஸோ ஐ கேன் கம்பைன் ஆல் த வேல்யூஸ். ஸோ பேக்ரவுண்ட் கோலன் கொடுத்துட்டு ஐ கேன் ஸ்பெசிஃபை கலர், ஸ்பேஸ் கொடுத்துட்டு இமேஜ் கொடுக்கலாம், ரிப்பீட்டு, அட்டாச்மெண்ட், பொசிஷன். இப்போ கலரும் இமேஜும் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா தே வில் பி லேயர்டு. இப்போ முதல்ல கலர் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கலருக்கு மேலே இமேஜ் வரும், இல்லை மாற்றி கொடுத்துருந்தோன்னா இமேஜ்க்கு மேலே கலர் வரும். சப்போஸ் இமேஜ் சின்ன இடத்த தான் ஆக்குபை பண்ணுதுன்னா the rest of the space will be occupied by this color. ஸோ பாருங்கள், இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் வேணும்,
பேக்ரவுண்ட் இமேஜ் கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்டு நெவர் ரிப்பீட் அண்ட் நெவர் ஸ்க்ரோல் அப்படிங்கும்போது நம்ம ஐ கேன் ஸ்பெசிஃபை பாடி டேகுக்குள்ளே பேக்ரவுண்ட் கோலன் கலர் வந்து ஒயிட் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் இமேஜ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நோ ரிப்பீட் அண்ட் ஃபிக்ஸ்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு இமேஜ் இருக்குது. வி ஹவ் காட் சம் டெக்ஸ்ட். அப்போ நம்ம பாடி டேகுக்குள்ளே இந்த இமேஜை இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்கோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இந்த logo.gif. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம், அதனுடைய பொசிஷன் வந்து பாட்டம் ரைட். இந்த ஸ்க்ரீனில் என்டையர் ஸ்க்ரீனில் பாட்டம் ரைட்டில் அந்த பொசிஷன் இமேஜோட பொசிஷன். அண்ட் நோ ரிப்பீட். இப்போ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த இமேஜ் வருது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் அது ரிப்பீட் ஆகலை. அண்ட் தென் வி ஹவ் ஸ்பெசிஃபைட் அஸ் ஃபிக்ஸ்ட். இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும், ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. அண்ட் த பேக்ரவுண்ட் கலர் இந்த பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூவில் இருக்கு இல்லைங்களா, அந்த கலருக்காக நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டில் அண்ட் அசோசியேட்ஸ் இங்க்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து போல்டாக இருக்குது. அதுக்காக வி ஆர் யூஸிங் எ கிளாஸ் டார்க்னு போட்டுட்டு ஃபாண்ட் வெயிட் வந்து போல்ட். அண்ட் தென் த ஆண்ட் சிம்பிளுக்காக வி ஹாவ் டு யூஸ் AMP. இப்போ இதுக்கான கோடை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பாடியில் நம்ம சொன்ன மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜ், பொசிஷன், ரிப்பீட், அட்டாச்மெண்ட், கலர் கொடுத்துட்டோம். அண்ட் பேராகிராஃப் டேக் எப்படி இருக்கணும்னா 18 பாயிண்ட்ஸு, அதனுடைய கலரு, அது டெக்ஸ்ட் இன்டென்ட் என்ன, ஃபாண்ட் ஃபேமிலி என்ன, அதே போல் இந்த கிளாஸ் வந்து டார்க்னு கொடுத்துருக்கோம். இதை எப்படி நம்ம பாடிக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். பாடிக்குள்ளே பேராகிராஃப் டேக்கில் இந்த ஆல் த டெக்ஸ்ட் ஆர் ஸ்பெசிஃபைடு. பட் இந்த டைட்டில் அண்ட் அசோசியேட்ஸ் இன்க் அப்படின்னு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம பேராகிராஃப் டேக்குக்குள்ளே வி ஆர் யூஸிங் எ ஸ்பேன் எலிமெண்ட் கிளாஸ் வந்து டார்க்கு. அண்ட் டைட்டில் அண்ட் ஆம்ப் அசோசியேட்ஸ், இந்த ஆம்ப் எதுக்கு அப்படின்னா இந்த ஆண்ட் சிம்பிள் வர்றதுக்காக. இப்போ இந்த ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா இது இன்லைன் லெவல் எலிமெண்ட், பிளாக் லெவல் எலிமெண்ட் பார்த்த மாதிரி இது இன்லைன். இந்த இடத்துல வந்து நோ ஸ்பேஸ் வில் பி லெஃப்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே அதே ஃப்ளோலையே வந்து டெக்ஸ்ட் வந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி அதே ஃப்ளோவை மாற்றாமல் நம்ம ஃபார்மேட்டிங் பண்ணணுன்னா யூ கேன் யூஸ் தி ஸ்பேன். யூ கேன் யூஸ் ஐடி ஆர் கிளாஸ் அலாங் வித் த ஸ்பேன். இப்போ நம்ம ஒரே ஒரு ஸ்டைல் தான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். பாடிக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டைல் ஆரம்பிக்கும்போது ஸ்டைல் அண்ட் தென் வி ஆர் எண்டிங் இட் வித் ஸ்டைல். பாடி எலிமெண்ட் எந்த எலிமெண்ட் செலக்டார் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் கிவ் பேக்ரவுண்ட் கலர் பிங்க். சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வி ஆர் லான்ச்சிங் இன் க்ரோம். ஜஸ்ட் பிங்க் கலரில் பாடி வந்திருக்கு. வி ஹவ் நாட் ஆடட் எனி டெக்ஸ்ட். H1ல CSS background property கொடுத்துருக்கோம். And then I'm using a div tag. This is the text inside div. Then I'm using a paragraph tag here. We are still in the div element. I have another paragraph here. And then I'm giving the end tag div. We can also specify the background for this H1. I'm giving background color green. I'm saving it. And here I am refreshing it. Here you can see that the H1 ஓட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் கொடுத்துருக்கோம். ஸோ க்ரீன் கலரில் வந்திருக்கு. அண்ட் தீஸ் ஆர் ஆல் த டிவ்வில் கொடுத்த டெக்ஸ்ட். திஸ் இஸ் த டெக்ஸ்ட் இன்சைட் டிவ் பேராகிராஃப். வி ஆர் ஸ்டில் இன் த டிவ் எலிமெண்ட். another paragraph. I am specifying a background color for the div element. I am just copying this. I am giving another color, say blue, refreshing it. Here you can see that the entire div element has got the blue color. இப்போ நம்ம வந்து பேராகிராஃபுக்கு வேறு கலர் கொடுத்து பார்க்கலாம். பேராகிராஃப் டேக்குக்கு கலர் எல்லோன்னு கொடுத்துருக்குறேன் நான். பார்த்திங்கன்னா அந்த பேராகிராஃப் மட்டும் எல்லோ கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக நம்ம இமேஜ் போடலாம். URL கொடுக்கணும். செமிகோலன் பேக்ரவுண்ட் ரிப்பீட் மட்டும் கொடுத்துருக்குறோம் நம்ம. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ஸோ த லோகோ மேக்கர்லேருந்து எடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ நான் இந்த இடத்துல ரிப்பீட் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இதுவே நான் ஒய்ன்னு கொடுத்தேன்னா ஒய் ஆக்சிஸ் மட்டும் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ நான் இது கூட அதனுடைய பொசிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் பொசிஷன் பாட்டம் ரைட் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இருக்குது பாருங்கள், அதே ரிப்பீட் ஒய் பாட்டம் ரைட்னு கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாட்டம் ரைட்லேருந்து ஒய் ஆக்சிஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் நோ ரிப்பீட்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே எடுத்துருக்கு. இப்போ நம்ம இதுவே பொசிஷனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்ட். இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா
இந்த கீழே வந்துருச்சு ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துருக்கனால பாட்டம் ரைட். இப்போ நம்ம வந்து நிறைய டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல ஐம் ஜஸ்ட் ஆடிங் சம் பேராகிராஃப்ஸ். இப்போ இதுவே நான் காப்பி பண்ணி போட போகிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் இருக்குது. நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த இமேஜ் அதே இடத்துல தான் இருக்குது. இப்போ இங்கே கலர்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் நம்மளுக்கு தெரியல. அதனால் இந்த டிவ் அண்ட் பி டேக்கோட எலிமெண்ட்டோட ஸ்டைல்ஸை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது இது ஃபிக்ஸ்டாக இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக ஃபிக்ஸ்டுக்கு பதிலாக இப்போ நான் ஸ்க்ரோல்னு மாற்றுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்க்கலாம். இந்த இமேஜ் வந்து இந்த ரிமைனிங் பேஜோடவே ஸ்க்ரோல் ஆகுது. பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.